அனைவருக்கும் அன்பான இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கத்துடன் டாக்டர் எம் குமரேசன், உதவி பேராசிரியர், சா வெள்ளச்சாமி நாடார் கல்லூரி, நாகமலை, மதுரை. இன்னைக்கு என்எம்ஆர் ஸ்பெக்ட்ராஸ்கோபி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்விரான்மெண்டல் எஃபெக்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் த கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த என்விரான்மெண்டல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லும்போது அதில் லோக்கல் எஃபெக்ட்னா என்ன, லோக்கல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லும்போது இன்டியூஸ்டு ஆர் செகண்டரி மேக்னெட்டிக் ஃபீல்டு, வாட் இஸ் இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு, அண்டு சீல்டிங்னா என்ன, டீசீல்டிங்னா என்ன, தென் ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் ஆர் சீல்டிங் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற சின்ன சின்ன இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கெல்லாம் பார்த்து அதில் இருந்து நம்ம என்ன பார்க்குறோம், கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூனா என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போ இதில் ஃபஸ்ட்டு என்விரான்மெண்டல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா லோக்கல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நியூக்ளியஸை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற இடத்துல வைக்கும்போது அந்த நியூக்ளியஸ் வந்து என்ன செய்யும், ஸ்பின் ஆகும். அந்த ஸ்பின் வந்து அந்த நியூக்ளியஸ் ஸ்பின் ஆகும்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மாலிகுல்ஸில் நியூக்ளியஸை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானும் ஆர்பிட்டாலில் என்ன செய்யும், ரிவால்வ் ஆகும். அப்போ நியூக்ளியஸ் வித்து எலக்ட்ரான் அப்படி ரெண்டுமே சேமாக ரிவால்வ் ஆகும்போது அந்த இடத்துல சம் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து என்ன செய்யும், கிரியேட் பண்ணும். அப்படி கிரியேட் பண்ணக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா லோக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆர் என்னதுன்னா செகண்டரி மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆர் இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறத சொல்லுவோம். இப்போ இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லும்போது சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ் வந்து என்ன ரிவால்வ் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆர் செகண்டரி மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ இதில் இந்த ஃபிகரை பார்க்கும்போது தெரியும், இது வந்து என்னன்னா நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லும்போது நியூக்ளியஸ்ல என்னென்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னா புரோட்டான் வித் நியூட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்போ இந்த நியூக்ளியாஸ் என்னது ஸ்பின் ஆகுது. இந்த நியூக்ளியஸ் சுற்றி என்ன செய்யும்னா எலக்ட்ரானும் அரௌண்ட் தி நியூக்ளியஸ் அப்படிங்கிறத என்ன செய்யும், அந்த எலக்ட்ரானும் நியூக்ளியஸ் சுற்றி அதை ரிவால்வ் ஆகும்போது அந்த இடத்துல என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு தான் என்னது நம்ம இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஹச் எஃபெக்டிவ் ஈக்குவல் டு H0 அப்படின்னு சொல்லும்போது நம்ம எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு மைனஸ் சிக்மா H0. அப்போ சிக்மா H0 அப்படின்னு சொல்லும்போது இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு, H0 அப்படின்னு சொல்லும்போது அப்ளைடு ஆர் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ இந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு மைனஸ் இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு then equal to 1 minus sigma into H0 அப்படிங்கிறத பார்க்குறோம். தட் இஸ் என்ன, இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா என்விரான்மெண்டல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். The environmental effect is precessional frequency of isolated proton equal to gamma int H0 by 2pi. இப்போ காமா அப்படின்னு சொல்லும்போது காமா மீன்ஸ் ஹைரோமேக்னெட்டிக் ரேஷியோ அப்படிங்கிற பார்ப்போம். ஹைரோமேக்னெட்டிக் ரேஷியோ அப்படின்னு சொல்லும்போது மேக்னெட்டிக் மொமெண்ட் இன்டராக்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறத பார்த்துருப்போம். தென் 2π அப்படின்னு சொல்லும்போது தென் என்னது அந்த அரௌண்ட் தி நியூக்ளியஸ் என்னென்னா அந்த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது 360 டிகிரி அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். 360 டிகிரி அப்படின்னு சொல்லும்போது என்னது 1π 2π வேல்யூ அப்படிங்கிறத பார்த்துருப்போம். எங்கே அப்படின்னா லார்மார் ஃப்ரீக்வன்சியில் பார்த்துருப்போம். தென் அடுத்து சீல்டிங். வாட் ஆர் டிஃபரன்ஸ் பிட்வீன் டீசீல்டிங் அண்ட் சீல்டிங்? இப்போ சீல்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நமக்கு இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன, அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு டீசீல்டிங் அப்படின்னு சொல்லும்போது H0 அப்படின்னா என்னதுன்னா அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதை எப்படி நம்ம எப்படி சொல்லுவோம்னா P0ன்னு சொல்லுவோம், இல்லை H0 அப்படிங்கிறது சொல்லுவோம். இப்போ P0 ஆர் H0 சொல்லுவோம். இப்போ H0 அப்படின்னு சொல்லும்போது அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்டு
சிக்மா H0 அப்படின்னு சொல்லும்போது இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுமே சேம் டைரக்ஷனில் இருக்கும்போது அதுக்கு பேர் என்னதுன்னா டீசீல்டிங். அது அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டும் தென் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ்டு ஆர் செகண்டரி மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த மாதிரி சேம் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னதுன்னா டீசீல்டிங் அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்து சீல்டிங் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா வாட் இஸ் மீன் பை சீல்டிங் அப்படின்னு கேட்கும்போது த அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்டு இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன் தட் இஸ் என்னது சீல்டிங் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதாவது இன்னும் எப்படி வேறு எதுனா சீல்டட் புரோட்டான்னா என்ன, டீசீல்டட் புரோட்டான்னா என்ன அப்படிங்கிறதையும் சொல்லணும். இப்போ சீல்டிங் புரோட்டான்னா என்னது அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டும் அண்ட் இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும்போது இந்த மாதிரி இது வந்து என்னது அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது வந்து என்னது இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும்போது அந்த புரோட்டான் வந்து என்னது சீல்டட் புரோட்டான் ஆர் சீல்டிங் அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த லோக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டு லோக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லும்போது என்னதுன்னா செகண்டரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை எ நியூக்ளியஸ் இன் எ மாலிகுல் இஸ் ரிலேட்டட் டு தி எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு B0. அதாவது இந்த இடத்துல இந்த சிக்மா அப்படிங்கிறத பார்க்கணும். சிக்மா அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்னன்னா சீல்டிங் கான்ஸ்டன்ட் ஆர் ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் என்னது சிக்மா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ P இன்டியூஸ்டு ஈக்குவல் டு மைனஸ் சிக்மா B0 அப்படிங்கிற ஒரு தட் இஸ் என்னது ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது P இன்டியூஸ்டு ஈக்குவல் டு மைனஸ் சிக்மா B0. அப்போ இந்த இடத்துல ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன, ஆர் சீல்டிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக விளக்கணும். தெளிவாக நம்ம என்ன செய்யணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ சீல்டிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமே. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது என்னன்னா இப்போ சோடியம் இருக்குது. சோடியம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அட்டாமிக் நம்பர் வந்து என்ன சொல்லுவோம் 11 அப்படின்னு சொல்லுவோம். 11 அப்படின்னு சொல்லும்போது இது வந்து நியூக்ளியஸ் சுற்றி என்ன இருக்கும் ஆர்பிட்டால் இருக்கும். ஆர்பிட்டாலில் என்னது அந்த எலக்ட்ரான் வந்து என்ன செய்யும் ரிவால்வ் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்ததில் வந்து எத்தனை இருக்கும் 8 எலக்ட்ரான் செஞ்சுருக்கோம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8 2 10 தன் அவுட்ரு மோஸ்ட்டில் எத்தனை எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஒரே ஒரு எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த நியூக்ளியஸுக்கும் இந்த அவுட்ரு மோஸ்ட் எலக்ட்ரானுக்கு இருக்கக்கூடிய அந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதை வந்து என்ன செய்யும்னா இந்த இன்னர் கோரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து என்ன செய்யும் அந்த எஃபெக்டை வந்து என்ன செய்யும் லாக் பண்ணும். லாக் பண்ணும்போது தட் மீன்ஸ் அதுக்கு பேர் என்னது ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதனால் இதை இன்னர் கோர் எலக்ட்ரான் வந்து அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கும் இந்த நியூக்ளியஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த என்னது அந்த ஒரு எஃபெக்டிவ்னஸ் அந்த ஒரு அட்ராக்ஷன்ஸ் என்னது அந்த அட்ராக்ஷன்ஸை வந்து என்ன செய்யும் அது வந்து தடுக்கும் அப்படின்னா என்னன்னா எலக்ட்ரான் வந்து அந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானை வந்து என்ன செய்யும் ரிப்பல் பண்ணும். அதுக்கு பேர் என்னன்னா ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் ஆர் சீல்டிங் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இந்த பீரியாடிக் டேபிளில் அதெல்லாம் பார்த்துருப்போம். இந்த இடத்துல சீல்டிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது எதை ரெடியூஸ் பண்ணுதுன்னா இந்த இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை என்ன செய்யும் அப்போஸ் பண்ணும். அப்போ அந்த மெத்தடுக்கு பேர் அந்த அப்போஸ் பண்ணும்போது அங்கே தான் என்ன நடக்குது இந்த ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் வந்து என்ன செய்யுது நடக்குது. இப்போ டீசீல்டிங் அண்டு சீல்டிங் இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ பார்க்குறோம். டீசீல்டிங் அண்டு சீல்டிங் இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம என்ன செய்யணும்னா இந்த மெத்தடை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? இப்போ சீல்டட் புரோட்டானாக இருந்தால் எந்த ரீஜியனில் கிடைக்கும் அப்படின்னா அஃபீல்ட் ரீஜியனில் கிடைக்கும். என்னது கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ டெல்டா அப்படிங்கிறத பார்ப்போம். இதே டீசீல்டட் புரோட்டான் அப்படின்னா டவுன் ஃபீல்டு ரீஜியனில் கிடைக்கும். அடுத்து பார்ப்போம். இப்போ கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ டெல்டா ஈக்குவல் டு ஃபீல்டு சாம்பிள் மைனஸ் ஃபீல்டு ரெஃபரன்ஸ் டிவைட் பை அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு P0 இன்ட்டு 10⁶ ppm. ppm மீன்ஸ் பார்ட்ஸ் பெர் மில்லியன் அப்படின்னு சொல்லுவோம். இதே நம்ம ஃப்ரீக்வன்சி வைஸ் ப்ரிசிஷனல் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் சொல்லும்போது ஃபீல்டு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஸ் சொல்லுது என்னது ஃப்ரீக்வன்சி தென் டெல்டா ஈக்குவல் டு மியூ சாம்பிள் மைனஸ் மியூ TMS பை V0 இன்ட்டு 10⁶ ppm அப்படிங்கிறத பார்க்குறோம்.
இப்போ அந்த கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ எதை ரிலேட்டடாக வச்சு வருது அப்படின்னா சீல்டட் புரோட்டான் அண்டு டீசீல்டட் புரோட்டான் அதை ரிலேட்டடாக வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம் இந்த கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ டெல்டா வேல்யூ வந்து என்ன செய்கிறோம் மெஷர் பண்ணுறோம் எங்கே அப்படின்னா NMR ஸ்பெக்ட்ரால. அப்போ NMR ஸ்பெக்ட்ரால இந்த டெல்டா வேல்யூ வந்து சீல்டட் புரோட்டானாக இருந்தால் அஃபீல்டு ரீஜியனில் கிடைக்கும், டீசீல்டட் புரோட்டானாக இருந்தால் டவுன்ஃபீல்டு ரீஜியனில் கிடைக்கும். இப்போ டெல்டா வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது ஓல்டு மெத்தடில் நம்ம என்ன சொல்லணும்னா டவு ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டெல்டா ஸ்கேல் 2 ஸ்கேல் இருக்குது, டெல்டா ஸ்கேலு டவு ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டெல்டா ஸ்கேல் அப்படின்னு சொல்லும்போது TMS டெட்ராமெத்தில்சிலேட் அதாவது NMRோட சால்வெண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லும்போது என்னது TMS டெட்ராமெத்தில்சிலேட் டெல்டா வேல்யூவில் வந்து என்னது 0 கிடைக்கும். இதே டவு ஸ்கேலில் வந்து என்னது 10 வேல்யூவில் கிடைக்கும். 10 ppm கிடைக்கும் ஓல்டு டவு ஸ்கேலில். அப்போ டெல்டா ஸ்கேலுக்கும் டவு ஸ்கேலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா TMS வந்து என்னது டெல்டா ஸ்கேலில் 0 வேல்யூவில் அப்பியர் ஆகும், டவு ஸ்கேலில் 10 ppm வேல்யூவில் அப்பியர் ஆகும். எது TMS வந்து என்ன செய்யும் அப்பியர் ஆகும். அப்போ சீல்டட் புரோட்டான் வந்து அஃபீல்ட் ரீஜியனில் கிடைக்கும்போது டெல்டாவோட வேல்யூ வந்து என்னது லோயராக இருக்கும். சீல்டட் புரோட்டான் அப்சார்ப்ஷன் இன் அஃபீல்டு ரீஜியனாக இருக்கும்போது டெல்டாவோட வேல்யூ வந்து என்னது லோயர் வேல்யூவாக இருக்கும். இதே டீசீல்டட் புரோட்டான் அப்சார்ப்ஷன் இன் டவுன்ஃபீல்டு ரீஜியனாக இருக்கும்போது டெல்டாவோட வேல்யூ வந்து என்னது ஹையாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துப்போம். அப்போ டெல்டா வேல்யூ வந்து லோவாக இருக்கும்போது டீசீல்டட் புரோட்டான், சீல்டட் புரோட்டான் அப்படின்னு சொல்லும்போது டவுன்ஃபீல்டு ரீஜியனில் கிடைக்கும், டெல்டாவோட வேல்யூ வந்து என்னது இன்க்ரீஸ் ஆகும். அதாவது என்னன்னா இங்கே பார்த்தோம்னா அதாவது என்னது லெஃப்ட் டு ரைட் வந்து என்னது டெல்டாவோட வேல்யூ வந்து என்னது டிகிரீஸ் ஆகும் எங்கே அஃபீல்டு ரீஜியனுக்கு, தென் ரைட் டு லெஃப்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டெல்டாவோட வேல்யூ டவுன்ஃபீல்டு ரீஜியனுக்கு. இப்போ இந்த ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது த ஸ்க்ரீனிங் ஆஃப் தி நியூக்ளியை தட் gives ரைஸ் டு தி சிக்னல் ஆஃப் தி ஸ்பெக்ட்ரம் இன்க்ரீசஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த எதை சொல்கிறோம் அப்படின்னா சீல்டட் அப்படின்னு சொல்லும்போது லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு சொல்லும்போது அந்த சீல்டட் அப்படின்னா என்னது அஃபீல்டு ரீஜன் அப்படின்னு சொல்லும்போது டெல்டாவோட வேல்யூ கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ வந்து என்னது லோயராக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து டவு ஸ்கேல் அப்படின்னு சொல்லும்போது ஓல்டு ஸ்கேல் மெத்தட். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இதுக்கு நான் அந்த கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்க்கும்போது பென்சைல் அசிட்டேட் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ அந்த கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ பார்க்குறோம். எதுக்கு அப்படி பார்க்குறோம்னா பென்சைல் அசிட்டேட்டுக்கு கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ பார்க்குறோம். இதில் அந்த பென்சைல் அசிட்டேட்டுக்கு NMR ஸ்பெக்ட்ரா இருக்கும்போது 3 டிஃபரெண்ட் NMR ஸ்பெக்ட்ரா கிடைக்கும். ஒன்று வந்து பார்த்தோம்னா அஃபீல்டு ரீஜனில் கிடைக்கும், 2 சிக்னல் வந்து என்னது அஃபீல்டு ரீஜன்லையும், ஒரு சிக்னல் வந்து எங்கள் டவுன்ஃபீல்டு ரீஜன்லையும் கிடைக்கும். இந்த அஃபீல்டு ரீஜனில் கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து மெத்தில் புரோட்டான் வந்து என்னது சீல்டட் புரோட்டான், மெத்தில் அண்ட் மெத்தில் புரோட்டான் வந்து என்னன்னா சீல்டட் புரோட்டான் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா அஃபீல்டு ரீஜனில் கிடைக்கும். தென் அரோமேட்டிக் ரிங் இருக்கக்கூடிய அந்த பென்சின் வந்து எங்கே அப்பியர் ஆகும்னா NMR ஸ்பெக்ட்ரா டெல்டா வேல்யூவில் வந்து என்னன்னா டவுன்ஃபீல்டு ரீஜியனில் கிடைக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து புறமே என்னது டீசீல்டட் புரோட்டான் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோம் டீசீல்டிங் மீன்ஸ் அது வந்து என்ன அப்ளை பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேம் டைரக்ஷனில் இருக்கும்போது அந்த புரோட்டான் புறாமே என்னது டீசீல்டட் புரோட்டான் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ டீசீல்டட் புரோட்டான் அப்படின்னு சொல்லும்போது டவுன்ஃபீல்டு ரீஜியன் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ டவுன்ஃபீல்டு ரீஜியன் அப்படின்னு சொல்லும்போது கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ வந்து என்ன செய்யும் இன்க்ரீஸ் ஆகும். அஃபீல்டு ரீஜியன் அப்படின்னு சொல்லும்போது கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அப்போ இன்னைக்கு இந்த கிளாஸில் நம்ம NMR ஸ்பெக்ட்ராவில் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூனா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அந்த கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூலேயே டீசீல்டிங்னா என்ன, சீல்டிங்னா என்ன, செகண்டரி மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன, ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட்னா என்ன, தென் அஃபீல்டு ரீஜன் டவுன்ஃபீல்டு ரீஜன் கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ வந்து எதுக்கு டிக்ரீஸ் ஆகுது எதுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.